மக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னுட்டு நான் அடியன் இந்த தாயத்து செய்து மக்களுக்கு கொடுக்க போகிறேன். இது தர்மத்துக்கு தான் செய்யலாம்னு இருக்கிறேன். இதில் காற்று, கருப்பு, தத்திரியம், வறுமை, நோய் நொடிகள், யாவல் பில்லி, சூனியம் எல்லாமே தீரும். இது நான் அடியன் இறைவனியோட மன்றாடி விரதம் இருந்து வரம் கேட்டு மக்களுடைய குறை தீர்ப்பதற்கு அடியனுக்கு அருள் புரியுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டு இது செய்கிறேன். ஒரு தர்மத்துக்காக செய்கிறேன். உங்களால் முடிந்த ஒரு காணிக்கை மாதிரி கொடுத்துட்டு இந்த தாயத்தை வாங்கிட்டு போகலாம். இதில் தகட்டில் எழுதிட்டேன் மந்திரத்தை. தகட்டில் எழுதிட்டேன். இந்த தகட்டில் போட்டு தாயத்தில் போட்டு கொடுக்க வேண்டியதுதான். இந்த தாயத்தில் போட்டு உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கோங்க, வாங்கி அணிஞ்சிங்க. அப்புறம் முடிக்கயிறு போடுறேன், விபூதி போடுறேன். உங்கள் பிரச்சனையெல்லாம் உங்கள் குறை என்னவோ சொன்னீங்கன்னா அதெல்லாம் தீர்த்து தரேன். தீர்ந்துடும். தீர்த்து தரேன்றது என்னுடைய இது கிடையாது, எல்லாம் ஆண்டவனுடைய செயல். தீர்த்து கொடுப்பேன். இந்த தாயத்து வேணுன்றவங்க வாங்கிக்கிங்க. வாங்கி முடிக்கயிறு போட்டு கட்டி கொடுக்குறேன். நீங்கள் தேவையில்லைங்க வாங்கிக்கிங்க. விபூதி போடுறேன். கையில் முடிக்கயிறு கட்டுறேன். முடிக்கயிறு தாயத்து பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்காகவே உருவேற்றி இதில் மந்திரம் ஜபம் பண்ணதை அதில் தாயத்தில் அடைச்சி உங்களுக்கு இந்த கயிற்றுல கட்டி உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் வாங்கிக்கலாம். பாருங்கள், தாயத்து தர்மத்துக்கு தான் செய்கிறேன். மக்களுடைய குறைகள் தீர்ப்பதற்காக செய்கிறேன். நீங்கள் இந்த தாயத்தை பெற்றுக்கொள்ளலாம். உங்களால் முடிந்த காணிக்கை மட்டும் கொடுங்க. உங்கள் குறை தீர்வது என்னவோ, உங்கள் குறை என்னவோ அதை சொல்லுங்கள். அது சரியாகும். எப்பயுமே நம்பிக்கை வைங்க. ஆண்டவன் மேலே நம்பிக்கை வைங்க. அடியன் மேலே நம்பிக்கை வைங்க. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. நன்றி, வணக்கம். என்னுடைய ஃபோன் நம்பர் இதில் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணி இருக்கும் இடத்தை தெரிஞ்சு கொண்டு கேட்டு வாங்கி கொள்ளவும். இது தர்மத்துக்கு தான் செய்கிறேன். உங்களால் முடிந்ததை ஒரு நன்கொடை மாரி எதனா நன்கொடை மாரி கொடுத்தால் போதும். நன்றி, வணக்கம்.